ஹாய் நண்பா. ப்ரொஃபஷனல் பாலுக்கு கிரிக்கான அந்த மாதிரி டென்னிஸ் பாலுக்கு நம்ம நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, நம்ம லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பிஎல் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த இயருமே வந்து ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐஎஸ்பிஎல் பற்றி ஜென்ரலான விஷயங்கள், இந்த வருஷம் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சில ஜென்ரலான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு நான் அப்படியே படிப்படியாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஎஸ்பிஎல்ல ஃபஸ்ட்டு 2 சீசனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஃப்ரான்ச்சைசி தான் இருந்தாங்க. ஸோ 6 ஃப்ரான்ச்சைசி அப்படின்றப்போ ஒரு டீமுக்கு 16 பேர் மேக்ஸிமம் ஸ்குவாடு. ஸோ வந்து 6x16 96 பிளேயருக்கு தான் சான்ஸ் கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு 18 லட்சம் பேர் வந்து என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் சீசனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் வந்து என்ட்ரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 96 பிளேயர்ஸ் தான் சான்ஸ் கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த வருஷம் 2 ஃப்ரான்ச்சைசியை வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி என்னென்ன ஃப்ரான்ச்சைசிலாம் இருக்குது, அவங்களுடைய ஓனர்ஸ்லாம் யார், இந்த வருஷம் வந்திருக்க 2 ஃப்ரான்ச்சைசி யார், அவங்களுடைய ஓனர் யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இருக்க ஒரு ஃப்ரான்ச்சைசியுடைய ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெல்ஃபேமான ஒரு ஆக்டராக இருப்பாங்க பர்டிகுலர் ஸ்டேட்டில். ஸோ அப்படி பார்க்குறப்போ டைகர்ஸ் ஆஃப் கொல்கட்டா அவங்க தான் ஃபஸ்ட்டு சீசன் வந்து கப் அடித்தாங்க. பாலா வந்து அந்த டீமில் தான் இருந்தார், விவேக் மோகன் வந்து அந்த டீமில் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு சீசனில். ஸோ டைகர்ஸ் ஆஃப் கொல்கட்டாவுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஜி மும்பை உங்களுக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், லாஸ்ட் செகண்ட் சீசனுடைய வின்னர் வந்து அவங்க தான். ஸோ வந்து அவருடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை சிங்கம்ஸ், தமிழ்நாடுக்கான ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசி. சென்னை சிங்கம்ஸோட ஓனர் வந்து சூர்யா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோ ஓனர் தான். இவங்க வந்து ஒரு பெரிய ஃபேஸ் வந்து அந்த டீமுக்கு இருக்கணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஓனர். இவங்க எக்ஸாக்ட் ஓனரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து கோ ஓனர்ஸ் வந்து பெரிய ஓனர் இருப்பாங்க. சென்னை சிங்கம்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் குப்தா. அவர் வந்து அவரும் நார்த் இந்தியன் தான். ஸோ வந்து சூர்யா வந்து ஒன் ஆஃப் த கோ ஓனர் அப்படின்னு சொல்லலாம். ஃபால்கன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அதோடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண். பெங்களூர் ஸ்ட்ரைக்கர்ஸோடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன். ஸ்ரீநகர் கேபீர் அதோடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார். நியூவாக வந்திருக்க 2 ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகமதாபாத் லயன்ஸ். ஸோ அது யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சஞ்சய் தத் வந்து ஓன் பண்ணுறாரு. இந்த நாக்கிலே கேசரின்னு ஒரு பாக்கு விளம்பரத்தில் வருவார்ல, அவர் பெரிய ஹீரோ. அவர் டக்குன்னு ஞாபகம் வரணும் ஒருக்காண்டி சொன்னேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டான டீம் வந்து டீம் டெல்லி அப்படின்ற ஃப்ரான்ச்சைசி நேமில் சல்மான் கான் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. மொத்தமாக வந்து 8 டீம் வந்து இந்த வருஷம் ஐஎஸ்பிஎல் சீசன் 3 வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து ஓன் பண்ணுறாங்க. வழக்கம் போல் வந்து பெரிய லீக் ஃபார்மெட் வந்து ஒரு பர்டிகுலர் மந்தோடைய பர்டிகுலர் டேட்டை வந்து ஆக்குப்பை பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளாக எப்படி சொல்கிறதுனா, ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டையர் சம்மர் வந்து அவங்க ஆக்கிப்பை பண்ணிப்பாங்க. டிஎன்பிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் சம்மர், அதாவது ஐபிஎல் முடிஞ்ச மறுகணமே வந்து அவங்க வந்து அந்த டைமை வந்து அவங்க ஆக்கிப்பை பண்ணிப்பாங்க டிஎன்பிஎல். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு டைம் வந்து ஆக்கிப்பை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐஎஸ்பிஎல் ஆக்குப்பை பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9th January to February 6, அதாவது ஜனவரி டு பிப்ரவரி, ஜனவரி ஸ்டார்டிங் டு பிப்ரவரி ஸ்டார்டிங். ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டைம் ஸ்பேனில் நடத்தலை. செகண்ட் சீசனாக ரொம்ப வேகமாக நடத்தினாங்க, இதே டைமில் தான் நடத்தினாங்க. அதாவது போன வருஷமும் இதே Jan to Feb தான் நடத்தினாங்க, இந்த வருஷமும் Jan to Feb தான் நடத்துகிறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து 2 ஃப்ரான்ச்சைசி வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்க போகுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், அதாவது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து அவங்க கொடுக்க போகிற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே கொடுக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா போர்ஷே 911 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொகுசு கார். அது கிட்டத்தட்ட வந்து 2-3 கோடி வேல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வேல்யூஷன் உள்ள ஒரு காரை ஒரு டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்றது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவல்லையே வந்து இவ்வளோ வேல்யூபிளான காரை வந்து கொடுத்தது கிடையாது, இதான் முதல் முறையாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு, இதோடைய ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காண்டி அதை வந்து மிகைப்படுத்தி அவங்க காட்டணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இதை வந்து கொடுக்குறாங்க. இதை மாற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு டென்னிஸ் பால் பிளேயரால் இவ்வளோ பெரிய காரை தன்னோட திறமையால் வாங்க முடியும் அப்படின்றத காட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஸோ எங்கே நடக்குது, ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் நடத்துனாங்க. செகண்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சூரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதே லொக்கேஷனில் தான் இந்த வருஷமும் நடக்குது, லால்பாய் கான்ட்ராக்டர் ஸ்டேடியம் சூரத். ஸோ வந்து அங்கே தான் நடக்குது. வந்து 40 மேட்ச் இருக்க போது இந்த லீகை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேட்ச் நடத்த போகிறாங்க. அதாவது February 6 முடியுது இல்லையா. ஸோ வந்து February 3, 4, 5, 6. February 3 வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபயர், 4 எலிமினேட்டர், 5 செகண்ட் குவாலிஃபயர், 6 ஃபைனல். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 9 ஜனவரியில் ஆரம்பித்து 6 February, ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல் 1 month அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வந்து மொத்தம் எத்தனை ஸ்டேஜாக செலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து நமக்கு தெரியல.
பட் வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஹார்ட்லி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக 100 பேருக்கு உள்ள தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயரே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் செலெக்ஷன் சென்டர் வந்து ஜாஸ்தி. ஸோ அவங்கவுங்க ஊர் பக்கத்தில் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு சென்டருக்கே வந்து அதிகபட்சமாக 15லேருந்து 20 பேர் தான் வந்திருப்பாங்களே. ஸோ அவங்களே திருப்பி ஆட வச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 1 ஹவருக்குள்ளே செலெக்ஷன் முடிச்சிட்டாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே ஆனவங்களே திருப்பி ஆட வச்சாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் செலெக்ஷனில் எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷன் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் சவுத்துக்கு ஹைதராபாத்தில் தான் நடந்துச்சு. ஸோ சவுத்துன்ற வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாடு, கோவா, பாண்டிச்சேரி இதெல்லாம் சேர்த்தே சவுத்து தான். ஸோ வந்து கம்ப்ளீட் சவுத்துக்கு ஃபுல்லாகவே வந்து ஹைதராபாத்லாம் செலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ செகண்ட் செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்ஸ் தான், க்ளோஸ்டு நெட்ஸு. ஸோ நீங்கள் எப்படி ஷார்ட் ஆடுறீங்க அதெல்லாம் ஜென்ரலான ஒரு எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷனுமே கிட்டத்தட்ட அப்படி தான். பட் வந்து செகண்ட் செலெக்ஷனில் வந்து பேட்ஸ்மேனுக்கு என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீ வந்து பாலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி விளையாடணும், விக்கெட் விடக்கூடாது. மோஸ்ட்லி வந்து நீ 3 விக்கெட் விட்டுட்ட அப்படின்னா அப்போவே நீ வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி 12 பால் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ் போடுவாங்க. ஓகேவா, பவுலராக இருக்கிற பட்சத்தில் நீ அவங்க வந்து 12 பாலும் போட்டு முடிச்சிருவாங்க எப்படினாலுமே. இதுவே பேட்ஸ்மேனாக இருந்தால் 3 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து வெளியே வர சொல்லிடுவாங்க. புரியுதா, நெட்ஸாக இருந்தாலும் ஸோ அம்பையராக நிற்கிறவங்க வந்து இது அவுட்டு, இது 4, இது 2, இது 6 அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி போடக்கூடிய பால் அது யாக்கர் பாலாக இருந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, ஸ்லோயராக இருந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, எப்படி நீ வந்து 6 அடிக்கிற, எப்படி 4 அடிக்கிற, உன்னுடைய பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸ்டான்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க செகண்ட் ஸ்டேஜ். ஸோ பவுலராக இருந்தாலுமே கிட்டத்தட்ட அதான். ஆனால் வந்து லாஸ்ட் இயர் வந்து மோஸ்ட்லி அவங்க வேரியேஷன் பவுலர்ஸ்க்கு வந்து போனதாக சொன்னாங்க. பட் இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஃபுல்லாக பேஸ் போடுறவங்களுக்கு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு. ஸோ அதிகமாக வந்து வேரியேஷன் போடுறவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக யாக்கர் போடுறவங்கள தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்லேயும் செலக்ட் ஆகி க்ரீன் டிக்கெட் வாங்கி ஃபைனல் ஸ்டேஜுக்கு, அதாவது ப்ளூ டிக்கெட் வாங்கி ஃபைனல் சிமுலேஷன் மேட்ச்சுக்கு போனவங்க, அதாவது ஒரு வாரம் கேப்லேயே நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து ஹைதராபாத்தில் போய் அட்டன் பண்ணவங்களுக்கு ப்ளூ டிக்கெட் வந்து திருப்பி அடுத்த வாரமே திருப்பியும் ஹைதராபாத் போயிருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு தான், சாரி ஓப்பன் தான், கம்ப்ளீட்டாக கிரவுண்டு கொடுத்துட்டாங்க. 2 டீமாக பிரிச்சுட்டாங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு 12 பால், ஒரு பவுலருக்கு 12 பால். 2 பேட்ஸ்மேன் உள்ளே விட்டுருவாங்க. நார்மலாக மேட்ச் நடக்கிற மாதிரியே இருக்கும். பால் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. டார்கெட் பேட்ஸ்மேனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 பாலுக்கு 24 ரன் அடிச்சிங்கன்னா நீங்கள் செலக்டடு. அதுக்கு முன்னாடி செகண்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, தேர்ட் ஸ்டேஜுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்திருக்காங்க. எல்லாமே சவுத் எல்லாமே சேர்த்து. ஓகேவா, அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 பேர் தான் வந்திருக்காங்க. அங்கேருந்து ஃபில்டர் ஆகி தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்து 90 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ 90 பேரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 55லேருந்து 56 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் டேபிளுக்கு. ஓகேவா, ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் வந்து எப்படி நடந்திருக்குன்னா, டார்கெட் சொல்லியிருக்காங்க 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும். அது நீங்கள் 2-2 ஓடியும் நீங்கள் எடுக்கலாம், 6-4 நீங்கள் அடிக்கலாம். ஆனால் 3 விக்கெட் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா. அப்படி இல்லை, நீங்கள் வந்து 12 பாலில் 12 பாலில் 24 அடிக்கலை அப்படின்னா 12 பாலில் 3 6 அடித்தாலுமே நீங்கள் செலக்ட் தான். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டு. ஸோ இதை மோஸ்ட் ஆஃப் த பேட்ஸ்மேன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து பவுலருக்கு என்ன கிரைட்டீரியான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12 பாலும் போடுங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பவுலர்ஸ்க்கு எந்த டார்கெட்டும் வைக்கல. பட் யாரெல்லாம் விக்கெட் எடுக்கிறான்றதை நோட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி யார் விக்கெட் நிறையா எடுக்கிறான்றதை நோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நிறையா வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து பவுலருக்கு பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். பவுலரை பெருசாக பார்க்கல ப்ரோ, அவங்க பேட்ஸ்மேனை தான் பார்த்தாங்க. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களையே அவங்க வந்து ஆக்ஷனில் செலக்ட் பண்ணல ப்ரோன்ற மாதிரி நமக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சுமே எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன் கோயம்புத்தூர் சர்க்கிளில், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, அவர் வருத்தப்படுவார். ஸோ வந்து அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வெறும் 7 ரனில் பந்து போட்டிருக்காரு, 12 பாலை, ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் செலக்ட் பண்ணல ஆக்ஷன் டேபிளில். உண்மையிலே வருத்தம் அளிக்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் கோயம்புத்தூர் சர்க்கிளில். ஸோ வந்து இதை வச்சும் சரி, அவங்க நிறையா பார்த்ததை வச்சும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க பவுலருக்கு போகலை ப்ரோ இந்த வருஷம். மோஸ்ட்டாக வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் போகிறாங்க. மோர் ஓவர் ஹிந்தி, நான் வந்து நிறையா வாட்டி சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் ஹிந்தியில் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் ரிப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சம் கற்றுக்கோங்க, ஹிந்தி கொஞ்சம் கற்றுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி முக்கியம் இல்லை, அப்போல்லாம் கிடையாது. நமக்கு தேவைன்னா நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். யாரும் வந்து நம்மளை வற்புறுத்தி கற்றுக்க சொல்லக்கூடாது. மற்றபடி நமக்கு அது தேவை. நம்ம வந்து இந்தியாவில் எங்கே போனாலும் சர்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹிந்தி தேவை. மோரோவர் நம்ம கல்ஃபில் போனாலும் நம்ம சர்வே பண்ணிடலாம் ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா. அரபு கண்ட்ரிஸ் எங்கே போனாலும் நம்ம சர்வே பண்ணிடலாம். ஸோ வந்து ஹிந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஸோ ஹிந்தி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் பெருசாக சொல்கிறது என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபாலோவர்ஸை வந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அடிக்கடி நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி, அவங்க நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறாங்க, அதே மாதிரி யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறாங்க. அதை நீங்களே போய் கட் பண்ணி நீங்களே சாங் வச்சு ட்ரெண்டிங்காக இருக்க சாங் வச்சு நீங்களே எடிட் பண்ணி நீங்களே உங்கள் செல்ஃபாக ப்ரொமோஷன் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கக்கூடிய சிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய விக்கெட்டாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதையுமே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் தேவை. அப்படின்ற பட்சத்தில் இவன் டேலண்டடாகவும் இருக்கான், அட் த சேம் டைம் வந்து ஃபாலோவர்ஸும் வச்சிருக்கான். நான் பச்சையாக பேர்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, நான் பொதுவாக இருக்கிற இடத்துல. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, இவன் வந்து ஃபாலோவர்ஸும் வச்சிருக்கான், நல்லாவும் விளையாடுறான். அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஐஎஸ்பியில் இவனே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவான், ஸோ உனக்கு எடுத்து நம்ம உள்ளே போடலாம் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இப்போ வந்து 2 பேர் நல்லா விளையாடுறாங்க, ஒரே மாதிரி விளையாடுறாங்க, 2 பேருமே 10 6 அடிக்கிறாங்கன்னா, இவன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா, கொஞ்சம் ஹிந்தி தெரியுது அப்படின்னா இவரை தான் எடுப்பாங்க, இவன் எடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் சொல்ல வேண்டியலாம் சொல்லிட்டேன். ஓகே, இதான் வந்து தேர்ட் ரவுண்டு வந்து இதான் செலெக்ஷன் க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க பவுலர்ஸ்க்கு போகலன்றனால பவுலருக்கு உண்டான டார்கெட் வந்து மோஸ்ட்லி என்னன்னு அவங்க சொல்லலை. அதே மாதிரி விக்கெட் எடுக்கிற பவுலர் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க ப்ரோ. இதான் வந்து மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அது எப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணமாக ஒரு கோன் வச்சுருப்பாங்க. இந்த கோன் முக்கோணமாக ஒரு கோன் வச்சுருப்பாங்க. இந்த கோனில் ஃபஸ்ட்டு இந்த கோனில் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த கோனை சுற்றி அப்படியே ரிட்டர்ன் வந்து திருப்பி அதே கோனுக்கு வந்துட்டு திருப்பி இந்த கோனை சுற்றி திருப்பி போயிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள கோனை அப்படியே சுற்றிட்டு திருப்பி வந்து இந்த கோனை சுற்றிட்டு வரணும். இப்படி சுற்றினா வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டு. இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ வந்து இதை 3 கோன் வச்சுருக்கிறதுல ஏதாவது ஒரு கோனை வந்து அவங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிதிச்சிட்டாங்கன்னா வார்னிங் கொடுப்பாங்க, செகண்ட் மிதிச்சிட்டாங்கன்னா அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஓவரால் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் திரும்பி பார்த்து ஓடினால நிறைய டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து மிதிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து கிருன்னு தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க, அன்ஸ்டேபிள் ஆகிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, நமக்கு தகவல் வந்துச்சு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபிட்னஸ்க்காக பார்த்துருக்குறாங்க, இந்த ஸ்பீட் அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றத. ஓகே, கடைசியில் அந்த 8 பேர் இது செலக்ட் ஆனது யாருப்பா, அது சொல்லுப்பான்னு தானே கேட்குறீங்க. நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன்னா நான் வந்து சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சும்மாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை லாஸ்ட்டாக சொல்லலான்னு சொல்லி வச்சுட்டேன். அதே மாதிரி நமக்கு ஊர்ஜிதம் செய்யப்படாத ஒரு சில தகவல் வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னன்னா வந்து ஒரு சில நார்த் இந்தியன் பிளேயர்ஸை, நார்த் ஜோனில் ஆட வேண்டிய பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வந்து சவுத் ஜோனில் ஆட வச்சதா, அவங்கள ஆக்ஷனுக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு கொஞ்சம் தகவல் வந்துச்சு. இது வந்து எனக்கு என் சைட்லேருந்து நான் கன்ஃபார்ம் பண்ணல, பட் வந்து செலக்டான 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. நார்த்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சவுத் ஜோனில் போட்டு ஆட வச்சுட்டு அவங்கள சவுத் ஜோன்லேயே செலக்டட்னு போட்டு ஆக்ஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நார்த் இந்தியன்ஸோட டாமினன்ஸ் தான் இருக்குது. அவங்க எந்த ஜோனில் இருந்தாலுமே அவங்கள தான் அதிகமாக பிக் பண்ணுவாங்க. இப்போ ஐஎஸ்பிஎல் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் என்னன்னா, எல்லா ஜோன்லேருந்து மினிமம் 2 பிளேயரை கண்டிப்பாக வந்து எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் எடுக்கணும். அதே மாதிரி அண்டர் 21 பிளேயரையும் வந்து 2 ஃப்ரான்ச்சைஸி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இருக்கிறனால தான் சவுத் சைட்லேருந்தும் தமிழ்நாடு சைட்லேருந்து பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைனா அதுவும் எடுக்க மாட்டாங்க. மோர் தேன் 2 மேக்ஸிமம் 6 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ஜோனில் அப்படின்ற இது இருக்கிறனால, அந்த 6 பேருன்றது எந்த ஜோனில் அதிகமான நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அந்த ஜோனில் இருந்து அந்த 6 பேர் எடுப்பாங்க. எல்லா வருஷமும் நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ அதில். ஸோ அந்த சென்ட்ரல் ஜோனு, அந்த ஈஸ்ட் ஜோன், அதில் தான் வந்து மோஸ்ட்லி அதில் தான் அந்த மும்பை குஜராத் சர்க்கிள்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ அதில் தான் வந்து, ஏன்னா அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான பிளேயருக்கு மேலே தான் அவங்களுமே காசு போடுவாங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்கும்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சவுத்தில் கொண்டாந்து விட்டு இங்கே ஆட வச்சு இங்கேயே செலக்ட் பண்ணி போட்டு, இங்கே ஆர்டர் கூட பிரச்சனை இல்லை, செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஜோனில் போட வேண்டியது, திருப்பி சவுத்துலேயே போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஐஎஸ்பிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 1200 சம்திங் இருந்துச்சு. இதுவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஸ்பாட்டில் போய் ஆடுறீங்கன்னா 3000 ரூபா சம்திங் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி கூட நிறையா நார்த் இந்தியன்ஸ் உள்ளே விட்டுருக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு, அதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னன்னா வந்து வைல்டு கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 8 பிளேயர்ஸ் வந்து வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ள கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 8 பிளேயர் அப்படின்றப்போ 8 ஃப்ரான்ச்சைஸிக்கு 8 பிளேயர் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் செலக்ட் ஆகி, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகி க்ரீன் டிக்கெட் வந்து செகண்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகாமல், அதாவது ப்ளூ டிக்கெட் வராமல் தேர்ட் ஸ்டேஜுக்கு போகாமல் இருப்பாங்க இல்லையா, அல்லது லாஸ்ட் சீசன் வந்து விளையாடிட்டு இதை விளையாடாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு பிளேயரை வந்து உள்ளே கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓனர் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுருக்காங்க. தெளிவாக வந்து போஸ்ட் ஓனர் சைடில் இருந்துன்ற மாதிரி போட்டாங்க, ஏன்னா நம்ம கேள்வி கேட்போம்ல அதனால். ஸோ வந்துட்டு அப்படியுமே வந்து ஒரு 8 பிளேயரை வந்து உள்ளே கொண்டுட்டு வர போகிறாங்க இந்த சீசனில். நான் இப்போ தான் சொன்னேன், ஏன்னா ஏற்கனவே நார்த் டாமினன்ஸ் தான் ஜாஸ்தி ஐஎஸ்பிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 8 பிளேயர்ஸ் அப்படின்றப்போ இன்னும் ஒரு 8 பிளேயர்ஸ் வந்து நார்த்லேருந்து வருவாங்க, அவ்வளோதான். ரொம்ப டிலே ஆகிடுச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் டிலே ஆகிடுச்சு, சாரி.
ஸோ ஓகே, இப்போ நம்ம யார் யார் செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி ஆல்ரவுண்டர் விக்கி வந்து நம்பர் 1ல இருக்காரு. அதே மாதிரி நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தாபித் குமார். ஸோ இவங்க 2 பேருமே வந்து சென்னை சிங்கம்ஸ்க்கு ஆல்ரெடி 2 இயருமே ஆடிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனும் ஆடிட்டாங்க, செகண்ட் சீசனும் ஆடிட்டாங்க. ஸோ இந்த சீசனுமே வந்து ஆக்ஷனுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாலா வந்து மோஸ்ட்லி இந்த டைம் அட்டன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி திலீப் ரஞ்சன் லாஸ்ட் 2 டைமே வந்து ஆக்ஷன் டேபிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து 3.4 lakhs வந்து போயிருந்தாரு. ஐ திங்க் வந்து திலீப் ரஞ்சன் இஸ் த ஒன்லி பிளேயர், அண்டர் 21 பிளேயர், சின்ன பையன். அவனை தான் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு பிளேயரா அவங்க ஆக்ஷன் டேபிளில் பிட்டிங்க்கு போனது. ஏன்னா இது வரைக்கும் பாலா செலக்ட் ஆனது பேஸ் பிரைஸ் 3 லட்சம் தான், விக்கி செலக்ட் ஆனதும் பேஸ் பிரைஸ் 3 லட்சம் தான். இது வரைக்கும் தாவீது செலக்ட் ஆனதும் பேஸ் பிரைஸ் 3 லட்சம் தான். ஆனால் வந்து திலீப் ரஞ்சனுக்கு மட்டும்தான் 3.4 lakhs, 3 lakhsலேருந்து இன்னொரு அடிஷனலான 40,000க்கு பிட்டிங் போனாங்க டீம்ஸு. ஸோ வந்து அந்த பையனும் இந்த வாட்டி ஆக்ஷன் டேபிளில் இல்லை. ஸோ இந்த 2 பிளேயர்ஸை தவிர்த்துட்டு புதுசாக 6 பிளேயர்ஸ் வந்து இந்த வாட்டி புதுசாக ஆக்ஷன் டேபிளுக்கு போகிறாங்க சவுத் சைட்லேருந்து, தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மொத்தமாக 8 பேரில் ஆல்ரெடி உள்ள 2 பேர் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் பேலன்ஸ் 6 பேர் யாரும் நான் சொல்கிறேன். எஸ், இந்த வருஷம் வந்து 8 பேரில் வந்துட்டு விக்கி அண்ட் தாவீதை கழிச்சிட்டு 6 பேர் வந்து புதுசாக சவுத் சைட்லேருந்து நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து ஆக்ஷன் டேபிளுக்கு போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது யார் அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமான சமயபுரம் உதயா. ஸோ அவர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சமயபுரம் உதயா நம்ம மோஸ்ட்லி நிறையா உள்ளூர் கிரிக்கெட்டில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பிரகா, ஃபெமிலியராக வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடமலையூர் அஜித். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் அவர் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம டிஎஸ்பிஎல்லையுமே வந்து பிபிசி எதிரிக்காக ஆடி இருந்தார். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமாக தான் இருக்கார், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவரை. இடமலையூர் அஜித் ஃப்ரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக பரிச்சயமாகாத 3 பேர். இதில் வந்து கடைசி ஆள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். அருள் பிரகாஷம் ஃப்ரம் வந்து கோயம்புத்தூர். இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் வந்து அவர் வந்து சேலம் ஜலகண்டபுரம், அதாவது சிவலிங்கம் ஊரை சேர்ந்தவர் அவர். அருள் பிரகாஷம் பிஎம் ஸ்போர்ட்ஸ்க்காக டிஎஸ்பிஎல்ல வந்து ஆடி இருந்தார். செலெக்ஷன்லையுமே சூப்பராக பண்ணியிருந்தார் டிஎஸ்பிஎல்லையே. ஸோ அவர் வந்து முதல் முறையாக வந்து ஐஎஸ்பிஎல் செலக்ட் ஆகிட்டு ஆக்ஷன் டேபிளுக்கு போகிறாரு. நண்பர் வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஜலகண்டபுரம். அவர் பேர் வந்து அருள் பிரகாஷம். பட் வந்து அவரை மோஸ்ட்லி எல்லாரும் அஜித்னு கூப்பிடுவாங்க கோயம்புத்தூர் சர்க்கிளில். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேர்ந்த நண்பர் வந்து முகமது ஷஃபி. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியில் வந்து செலக்ட் ஆயிருந்தார், ஆக்ஷனில் இருந்தார். ஸோ அவர் வந்து இப்போ ஐஎஸ்பிஎலுக்கு வந்து ஆக்ஷன் டேபிள் செலக்ட் ஆயிருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் அவர், முகமது ஷஃபி ஃப்ரம் கோயம்புத்தூர், ப்ராப்பர் கோயம்புத்தூர் தான் அவர். ஸோ ஒன் லாஸ்ட் மேன் அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து செந்தில் கண்ணன். ஸோ இவர் வந்து என்னுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், இளையாங்குடியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ நாட்டரசங்கோட்டை சேர்ந்தவர். நண்பர் வந்து இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒரு கண்டென்ட் போட போகிறேன் ப்ரோ, நான் உங்களை சொல்லலாமா, உங்கள் ஃபோட்டோ போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவன், தாராளமாக பண்ணுங்க ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து இந்த 2 ஊருமே ரொம்ப முக்கியம். நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய மாவட்டம், என்னுடைய ஊர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போது எனக்கு நான் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமலை நகர் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரோ. அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து சொல்லியாச்சு. மோஸ்ட்டாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் நான் வந்து ஆக்ஷனில் செலக்ட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, என் ஊர் என் மண்ணில் இருந்து என் மாவட்டத்திலேருந்து நெக்ஸ்ட் டைம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ என்ன பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலே ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். மொத்தமாக வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் ஆகிறது எனக்குமே பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நானுமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் 8 ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. 8 ஃப்ரான்ச்சைஸில் ஆளுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி போனால் கூட நமக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ வந்து பார்க்கலாம் எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவாங்க, நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ அறந்தாங்கி விக்கி, சென்னையை சேர்ந்த நண்பர் தாபித் குமார், ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் உதயா, இடமலையூர் அஜித், பொள்ளாச்சி பிரகா, சேலம் ஜலகண்டபுரம் சேர்ந்த நண்பர் அஜித் இப்போ கோவையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அருள் பிரகாஷம் ஒரு பேர். ஸோ வந்து 7வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபி ஃப்ரம் கோயம்புத்தூர், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் செந்தில் கண்ணன் ஃப்ரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மறைமலை நகர்லேருந்து, நாட்டரசங்கோட்டை அவர் சிவகங்கை மாவட்டம். ஸோ இந்த 8 பேர் வந்து எண்ட் ஆஃப் த டே செலக்டாக இருக்காங்க. ஸோ கிரிக்கான அந்த மாதிரி நம்மளும் வந்து புட்டு வச்சாச்சு எல்லாரையும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல் ஃபார் த டே. இதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் வந்து 9ஆம் தேதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் வந்து 9ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதி நடக்க போகுது. ஜனவரியில் தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யார் செலக்ட் ஆயிருக்கா, யார் செலக்ட் ஆகலை, சவுத் சைட்லேருந்து யார் செலக்ட் ஆயிருக்கான்றதை நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டி நிறையா கேரளா பிளேயர்ஸ் வந்து சவுத் சைட்லேருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெங்களூர் பிளேயர்ஸும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். பேஸ் ப்ரைஸ் வந்து 3 லட்சம் இருக்குது. எம்விபிக்கு வந்து போர்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து யாராச்சும் உள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் த டே. திஸ் இஸ் ரியாஸ் ஷைனிங் ஆஃப்.